எத்தனை பேத்துக்கு துவையல் ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு தெரியல, ஆனால் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். அதில் வந்து தேங்காய் துவையல் ரெசிபி எனக்கு ரொம்பவே ஃபேவரட். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டிங்காக இருக்கும். உங்களுக்கு கம்ஃபர்ட் ஃபுட் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்காய் துவையல் மோஸ்ட்லி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுட சுட ரைஸு, இட்லி, தோசை, பருப்பு சாதம், சாம்பார் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 6லேருந்து 8 வரமிளகாய், 5 பல் பூண்டு, ரொம்ப கம்மியாக புளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்லேயோ இல்லை பிளெண்டர்லேயோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை நீங்கள் அப்படியே வதக்காமல் அரைச்சி கூட சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விடாமல் நல்லா கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான தேங்காய் துவையல் ரெடி ஆயிரும்.